நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இதற்காக வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்கிற பணி நேற்றைய தினம் தீவிரமாக நடைபெற்றுள்ளது. இந்த வாக்குப்பதிவுகள் காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு மாலை 6 மணிக்கு முடியும் என்று இந்திய தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலுக்காக 18 லட்சத்திற்கும் அதிகமான பணியாளர்கள் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் 1,87,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சுமார் 6,23 லட்சத்து வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியுள்ளவர்கள் என்று தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 39 தொகுதிகளிலும் 68,320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 950 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாச சாஹூ, வாக்காளர் அட்டை இல்லை என்றாலும் ஆதார், ஓட்டுநர் உரிமம் போன்ற 12 ஆவணங்கள்ல ஏதேனும் ஒன்றை காண்பித்து இந்த வாக்குப்பதிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்காரு. தேர்தலையொட்டி பாதுகாப்பிற்காக 17,000 துணை ராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதோடு 1,30,000 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு.